அனைவருக்கும் மாலை வணக்கம். என்னால் இது தமிழில் பேச சொல்லியிருக்காங்க. ஆனால் என்னால் இந்த மேடை தமிழ்லாம் என்னால் பேச முடியாது. மேடை தமிழுக்கும் எனக்கும் காத தூரம். நீங்கள் நிறைய பேர் சிலருக்கு என்னை நீங்கள் பார்த்துருக்கலாம். நீங்கள் ஸ்டேஜில் என்னை எப்படி பார்ப்பீங்களோ அதே மாரி தான் நான் இப்போ பேச போகிறேன். என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா நீங்கள் நேரில் எப்படி இருக்கீங்க, யார் யாரெல்லாம் லுங்கியை கீழே கட்டிட்டு மேலே ஷர்ட்டு போட்டுட்டு உட்காந்துக்கிங்கிறது மட்டும் தான் எனக்கு தெரியாது. மிச்சபடி நம்ம சாதாரணமா ஒரு கேஷுவலா ஒரு டாக் ஒன்று வச்சுக்கோங்க. சரியா? இப்ப நம்ம சத்து குறைபாடு அப்படின்னு நம்ம பேச போறது யாரை பத்தினா மனுஷனை பத்தி. ஸோ மனுஷனை பத்தி சின்னதா ஒரு இன்ட்ரோடக்ஷன். மனுஷன் எப்படின்னு பார்க்கலாமா? இது நம்மளோட கோள்கள். ஜூபிட்டர்னா வியாழன், சாட்டன்னா சனி, கீழே உருண்டையா ஓரமா இருக்கு பாத்தீங்களா, எர்த், பூமி. அங்கதான் நம்ம இருக்கோம். அந்த பூமியில நிறைய கண்டங்கள் இருக்குது. அதுல ஆசியா கண்டத்துல இந்தியாங்கிற ஒரு சப்கான்டினென்ட்ல, தமிழ்நாட்டுல கோயம்புத்தூர்ல, கீரநத்தம் கிராமத்துல, பிளாட்டினா அப்பார்ட்மெண்ட்ல 2J4ல ஹால்ல ஒரே ஒரு டேபிள்ல நான் உட்கார்ந்துருக்கேன். சரி, இந்த ஏர்த்தை பத்தி நம்ம பார்க்க, பூமினா பெருசுன்னு பேசுறோம்ல, இந்த பூமியை பத்தி கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தா தெரியும். சூரியனை உள்ள கொண்டு வந்தோம்னா பூமி காண போயிடும். சூரியன் பக்கத்துல பூமியை நிக்க வச்சோம்னா பூமி காண போச்சு. சரி, அப்ப சூரியன் தான் ரொம்ப பெருசோ? இல்லை. இன்னமும் நம்ம சுற்றி பல நட்சத்திரங்கள் இருக்குது. அதுல ஏதாவது ஒரு பக்கத்துல சூரியனை நிக்க வச்சோம்னா சூரியன் இப்ப பட்டாணி மாதிரி ஆயிடுச்சு. சரி, இதுதான் பெருசா? இல்ல, இன்னும் இருக்குது. இதுல சூரியன் எங்க இருக்குன்னு சொல்லவே முடியாது. ஒரு புள்ளி தான் சூரியன். அப்போ நம்மளை பத்தி தெரிஞ்சிருக்கணும். அப்ப கண்டிப்பா இவ்வளவு பெரிய இயற்கையா ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்போது இந்த குறைபாடு நம்ம வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க. இதை மறந்துட்டேன் நான். இதுதான் மில்கி வேன்னு சொல்லுவாங்க. நம்ம சூரியன் இதுல எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குது. சரி, இதுதான் அண்ட சராசரமா கிடையாது. இந்த மிகப்பெரிய கேலக்சிங்கிறது இதுல பாத்தீங்கன்னா தெரியும், ஓரமா இருக்கு பாத்தீங்களா, அதுதான். அப்போ இவ்வளவு பெரிய ஒரு அண்ட சராசரத்துல நம்ம எங்கேயோ உட்கார்ந்துருக்கோம். நமக்கு ஏன் சிக்கல் வருது என்னன்னு பார்த்தோம்னா, மனிதன் பரிணாம வளர்ச்சி பெற்றவன். தட் இஸ், வி ஹாவ் எவல்யூஷன் சொல்லுவாங்க. குரங்குல இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம உருமாறி லட்சக்கணக்கான வருஷங்கள். அடிக்கடி எனக்கு ரொம்ப நிறைய மீட்டிங்லாம் போகும்போது, தமிழ் மிக பழமையான மொழி. உண்மை, தமிழ் தான் உலகத்திலேயே பழமையான மொழி. அது எந்த விதமான மாற்று கருத்தும் விளக்கம் கிடையாது. ஆனா என்ன சொல்லுவாங்க, தமிழ் தான் அப்படிம்பாங்க. தமிழ் ஒரு மேபி ஒரு 5000, 6000, 10,000 வருஷம் வச்சுக்கோமே. லட்சக்கணக்கான வருஷமா மனிதன் வாழ்ந்து இந்த மாதிரி உருவாகி இது பரிணாம வளர்ச்சி. கொஞ்சம் கொஞ்சமா நல்லா தானே வந்திருக்கான். அப்படி இருக்கும்போது இதை தாண்டி ஒரு வளர்ச்சி இருந்தா எப்படி இருக்கணும்? இதை விட நல்லா இருக்கணும். ஆனா அவன் எப்படி வளர்ந்திருக்கான்னு பார்க்கலாமா? இப்படி வளர்ந்திருக்கான். இது வளர்ச்சியா? அங்கதான் சார் பிரச்சனையே. ரொம்ப சிம்பிள். என்னைக்கு நம்ம இயற்கைக்கு முரண்பாடா நம்ம வாழ துவங்கணுமோ அன்னையில இருந்தே பிரச்சனை. இன்னைக்கு சத்து குறைபாடு என்ன பேசினாலும் சரி, அதுக்கு ஒரே சொல்யூஷன் என்னன்னா நம்ம இயற்கையோட போகணும். சரி, இயற்கையோட போக முடியலையா? அப்போ அதற்கான தீர்வுகள் என்ன அப்படின்னு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் கூடவே ஒரு மேனுவல் கொடுப்பாங்க. ஒரு டிவி வாங்கினா அதுக்கு ஒரு மேனுவல், கார் வாங்கினா அதுக்கு ஒரு மேனுவல், ஃப்ரிட்ஜ் வாங்கினா அதுக்கு ஒரு மேனுவல், மொபைல் ஃபோன் வாங்கினா அதுக்கு ஒரு மேனுவல், ஒரு கேமரா வாங்கினா அதுக்கு ஒரு மேனுவல். நம்ம அந்த பொருளை அந்த மேனுவல்ல எப்படி சொல்லியிருக்காங்களோ அதன்படி உபயோகப்படுத்துறோம். கரெக்டா? யாருமே நம்ம டிவியில தண்ணி ஊத்துறீங்களா? ஊத்துறது இல்லைல்ல. ஏன்னா மேனுவல்ல போட்டிருப்பான் தண்ணியெல்லாம் அதுல ஊத்தக்கூடாது அப்படின்னா. ஃப்ரிட்ஜை திறந்தே வச்சிருக்கீங்க, அவன் சொல்லியிருப்பான். இன்னைக்கெல்லாம் பார்த்துருப்பீங்க, 10 செகண்ட் திறந்து அது கத்த ஆரம்பிச்சிடும், ஹலோ மூடலாம்ல அப்படிங்க. அப்போ ஒரு சாதாரண பொருளுக்கு, பணம் கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு பொருளுக்கு நாம் கொடுக்கும் மரியாதையை நம்ம உடம்புக்கு கொடுக்கிறது கிடையாது.
அப்ப நீங்க கேட்கலாம், சரிப்பா மேனுவல் எங்கன்னு சொல்லு, நாங்க ஃபாலோ பண்ணுவோம்ல அப்படின்னு சொல்லலாம். நீங்க பிறக்கும்போது, நம்ம பிறக்கும்போது, நான் பிறக்கும்போது, நீங்க பிறக்கும்போது உங்க எல்லாத்துக்குமே மேனுவலை உள்ள வச்சுதான் அனுப்பிச்சிருக்காங்க. மேனுவலை வெளியே தேடக்கூடாது, இங்க தேடணும். நிறைய தாய்மார்கள் இருப்பீங்க, கோச்சுக்குவீங்க. சரியா? கோச்சுக்காதீங்க. ஒரு குழந்தை சாப்பிடலை அப்படின்னு சொன்னோம்னா நம்ம சொல்லுவோம், அதெல்லாம் கிடையாது, நீ சாப்பிடணும், நீ இதைத்தான் சாப்பிடணும், நீ இப்படி சாப்பிட்டா தான் நீ வளர்வ அப்படின்னு. யார் சொல்லி கொடுத்தா? அம்மா சொல்லி கொடுத்தாங்க. அம்மாவுக்கு பாட்டி, பாட்டிக்கு பாட்டியோட அம்மா. இப்படி குழந்தையோட அந்த மேனுவல் குழந்தை சொல்லு, எனக்கு இது வேண்டாம், எனக்கு பசிக்கல அப்படிலாம் கிடையாது. 7 மணி ஆச்சு சாப்பிட்டாலும். இந்த இடத்துலதான் கொஞ்சம் கொஞ்சமா இந்த மேனுவலை தொலைச்சிட்டு அப்புறம் தேடிட்டு இருக்கும். அதுக்கு பேர் தான் ரீசர்ச். ரீனா அர்த்தம் திரும்ப, சர்ச்னா தேடுதல். திரும்பி திரும்பி தேடினாலும் கிடைக்காது. ஏன்னா எங்க தேடுறோம்? வெளியில தேடுறோம். நம்ம தொலைச்சது ஒரு இடம், ஆனா வெளிச்சத்துல தேடிட்டு இருக்கோம். ஏன்னா அங்கதான் வெளிச்சமா இருக்குல்ல, அங்கதானே தேட முடியும். அப்போ அந்த தொலைத்த இடத்தை தேடணும்னா இங்க கேட்டா போதும். நமக்கு அதை பத்தி நம்ம பேச போறோம். சரியா? சரி, நம்மளோட கேலிங்கோட நான் நம்மளோட சொல்றது ரொம்ப பெருமையா சொல்லிக்குவேன். எப்பவுமே நான் ஒரு கம்பெனியோட ரொம்ப நாளா வந்து அதோட ப்ராடக்டை நான் இன்னும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம நான் வந்து ஒரு ப்ராடக்டை யூஸ் பண்றது மட்டும் இல்லாம அந்த ப்ராடக்டை பத்தி ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சேன். இந்த கம்பெனியில நீங்க எல்லாம் சரணியா நீங்க உட்கார்ந்துருக்கிற இடத்துல கம்பெனியில நான் 1 வருஷம் எம்ப்ளாயியா உட்கார்ந்துருக்கேன். அப்போ எனக்கு இந்த ப்ராடக்ட் மேல எனக்கு ரொம்ப ஈடுபாடு வந்து இந்த சமாச்சாரம் தான். கிளென்சிங், பேலன்சிங் அண்ட் ஆக்டிவேட்டிங். இதுல ரொம்ப முக்கியமான சமாச்சாரம் என்ன தெரியுமா? கிளென்சிங். ஏன்னா அந்த கிளென்சிங் பண்ணாட்னா பேலன்சிங்கும் பண்ண முடியாது, ஆக்டிவேட்டிங்கும் பண்ண முடியாது. சரி, அப்ப அந்த கிளென்சிங்னா என்ன? ரொம்ப சிம்பிள். எது உள்ள போகுதோ அது கரெக்டா வர வேண்டிய சமயத்துல வெளியே வந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை. என்ன போனாலும் சரி, நல்லது போகுதோ கெட்டது போகுதோ, கெட்டது போகுதா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு வயித்தால போகுது அப்படி, ஏன் வயித்தால போகுது? தேவையில்லாத ஒண்ண உள்ள போட்டோம்னா உடம்பு என்ன சொல்லுது? ஆஹா, இது ஆவறது இல்ல, இது அப்படியே வெளியே அனுப்பு அப்படிங்குது. நம்ம என்ன பண்ணுவோம்? மாத்திரையை போட்டு நிப்பாட்டுவோம். உண்மையா இல்லையா? இதுதான் பேசிக் சமாச்சாரம். எது உள்ள போகுதோ அது நல்லதா இருக்கணும். ஓகே, அது உடம்புல உள்ள போய் என்னென்ன நடக்கணுமோ அது நடந்து கரெக்டா வெளியே வந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை. சரி, இந்த பிரச்சனை ஏன் வருது? டீடாக்சிபிகேஷன், அதாவது டாக்ஸின் அப்படின்னா எல்லா கேள்விக்கும் மீறி டாக்ஸினை பத்தி பேசும். டாக்ஸின் என்னது? எது ஒன்று உடலில் தங்கக்கூடாதோ அது தங்கினால் அது டாக்ஸின். அது எதுவா இருந்தாலும் சரி, எது ஒன்று உடலில் தங்கக்கூடாதோ அது தங்கினால் அது டாக்ஸின். சரி, எங்க இருந்து வருது, ஏன் வருது பார்க்கலாமா? முதல்ல நம்ம எப்பவுமே வந்து நமக்கெல்லாம் பழக்கம் எப்படி தெரியுமா? நடந்து போய்கிட்டு இருந்தேன்னா காலில் முள்ளு குத்திருச்சு, என்னமோ இவர் காலை தூக்கி வச்சிருந்த மாதிரியும் இவர் காலோட அழகை பார்த்து முள்ளு டக்கு டக்குன்னு ஓடி வந்து குத்திட்டு ஓடி போன மாதிரியும். இவர் கால் இவர் வந்து முள்ளு மேல காலத்தை சொல்ல மாட்டாங்க. அதேதான். முதல்ல வெளியே இருந்தெல்லாம் பார்ப்போம். என்னென்னலாம் பார்க்கலாமா? முக்கியமா அந்த கன்வீனியன்ஸ் ஃபுட்ஸ். முக்கியம், அதாவது கன்வீனியன்ஸ் ஃபுட். இதை நம்ம ஃபாஸ்ட் ஃபுட்னு சொல்றோம். கன்வீனியன்ஸ் ஃபுட், நம்மளோட சௌகரியத்துக்காக நம்ம உருவாக்கிக்கிட்ட உணவுகள் இது. அது ஏர் பொல்யூஷன் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. மூணாவதா ஸ்ட்ரெஸ். எதை எடுத்தாலும் ஸ்ட்ரெஸ். வாழ்க்கையில நிம்மதியே கிடையாது. ஏன்? ஓட்டம் ஓட்டம், இதை தேடி ஓட்டம், அதை தேடி ஓட்டம், அது இல்லாட்டா ஸ்ட்ரெஸ், இது இல்லாட்டா ஸ்ட்ரெஸ். அடுத்தது மிகப்பெரிய ஒரு சமாச்சாரம், கண்ணுக்கே தெரியாது, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட். இது ஒரு பிரச்சனை. இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டை சரி பண்ணணுங்கிறதுக்காக தான் பாருங்க கையில கண்ணாடியோட வச்சு உட்காந்துட்டு இருக்கேன். கையில கண்ணாடியோட உட்காத காரணம் என்ன தெரியுமா? எப்பவுமே இது தொங்கிட்டு இருக்கும், இதுல கையில வச்சிருப்பேன். என்ன காரணம்? என்ன சுத்தி எலக்ட்ரானிக் சமாச்சாரம் தான் சார் இருக்குது. ஒரு கீபோர்டு இருக்குது, 2 லேப்டாப் வச்சிருக்கேன், ஒரு மைக்கை வச்சிருக்கேன், இங்க ஒரு கேமரா இருக்குது, சுத்தி வயரா இருக்குது. அதுல வரக்கூடிய அந்த அதிர்வுகளை சாத்துறதுக்கு இது அவசியம். குடிக்கிற தண்ணி நல்ல தண்ணியா இருக்கணும்.
இன்னைக்கு ஆத்துல ஓடுற தண்ணியை அள்ளி குடிக்க பயந்துகிட்டு ஒரு பிளாஸ்டிக் குவளையில அடைச்சு விக்கிறத வாங்கி குடிச்சுக்கிட்டு இருக்கோம். எக்ஸஸ் கேலரிஸ். எவ்வளவு கேலரி வேணுமோ, எவ்வளவு சேரணுமோ உடம்புல அவ்வளவு இருந்தா போதும். இது போக கெமிக்கல்ஸ், எந்தெந்த ரூபம்ல கெமிக்கல்ஸ் வரும் தெரியுமா? சோப்பு மூலமா வரும், போடுற பெர்ஃப்யூம் மூலமா வரும், போடுற ஷாம்பு மூலமா வரும். அப்புறம் ஹெவி மெட்டல்ஸ், இது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு மூலமா வர்றதுதான். இது ஒரு முக்கியமா வெளியில இருந்து வர்றது. சரி, உள்ள என்ன நடக்குது பார்க்கலாமா? உள்ள என்ன நடக்குது? ஒரு குழந்தை எத்தனை தடவை கக்கா போகும் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு தெரியாது. வரும்போதுலாம் போகும், கரெக்டா தானே? வரும்போதுலாம் போயிடும். நமக்கு எப்படி? காலையில ஒரு வேளை வரலாம், வராமல் போகலாம். அப்போ இந்த உடலில் சேரக்கூடிய கெட்ட கழிவுகள் வெளியேற்றப்பட வேண்டும். ஸ்கூல்ல பண்ணி வச்சாங்க சார் நமக்கு. அது வரைக்கும் சுஷு வருதுன்னு சொன்னா குழந்தை அது பாட்டுக்கு போக, இல்ல அம்மா சுஷு வருதுன்னு சொல்லிட்டு நேரா டாய்லெட்டுக்கு போயிடும். ஸ்கூல்ல ரீசஸ் அப்படின்னு அடிச்சாங்க நமக்கு ஒரு மணி, அப்பதான் சுஷு போகணும் அப்படின்னாங்க. அன்னைக்கு ஆரம்பிச்ச பிரச்சனை. எப்போ சிறுநீர் பிரிய வேண்டுமோ அப்போ அது பிரிஞ்சிடணும். அப்படி பிரியாட்டினா திருப்பி உடல்ல சுழற்சிக்கு போயிடும். ரெண்டாவது பிரச்சனை மூச்சு விடுதல். நான் எப்பவும் சொல்லுவேன், மூச்சு பயிற்சி ரொம்ப ரொம்ப நல்லது. என்ன காரணம்னா, இன்னைக்கு மூச்சு விடுதல் எப்படின்னு சொல்லி கொடுற அளவுக்கு நம்ம கிட்ட போயிட்டோம். யாருமே சொல்லி கொடுக்காம தானா நடக்கிற சமாச்சாரம் மூச்சு விடுதல். ஆனா இன்னைக்கு அங்கேயும் தப்பு பண்ணி மூச்சு விடுதல் எப்படி அப்படின்னு சொல்லி கொடுத்த நிலைமைக்கு இது உள்ள நடக்கக்கூடிய டாக்ஸின்ஸ். இந்த ரெண்டை எப்படி சொல்றது? இந்த உறுப்புகள் அதெல்லாமே ஹெல்ப் பண்ணும். லிம்ஃப் இங்க இருக்கும், ரத்தம், தோல். தோல் சும்மா அழகுக்காக கிடையாது. வெள்ளத்தோல் கருப்பு தோல்ல நம்ம சும்மா ஃபேர் அண்ட் லவ்லிக்காக பேசுறோம். தோல் மிக பெரிய உறுப்பு, முக்கியமா கழிவுகளை வெளியேற்றுறது. கிட்னிஸ், நம்மளோட பெருங்குடல். நம்புங்க சார், 82% இன்னைக்கு வரக்கூடிய சிக்கல்கள் எங்க இருந்து தெரியுமா? பெருங்குடல். பெருங்குடல்ல இருந்துதான் பல 82% சிக்கல் பெருங்குடல். லங்ஸ், நுரையீரல், லிவர், ஈரல், இது எல்லாம் அது வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தா உடம்புல எந்த விதமான கழிவுகளும் தங்காது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஒண்ணு, அதுக்கு பண்ற வேலையை குறுக்க போய் நிக்க கூடாது. ரெண்டாவது, அதுகளுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் நம்ம கொடுத்தோம்னா அது வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கும். நார்மலா இந்த டாக்ஸின் சேரும்போது என்ன நடக்குன்னு பார்க்கலாம். 3 ஆப்ஷன் இருக்கு சார். ஒண்ணு, உடம்புல எங்கேயாவது கொழுப்புக்குள்ள பதுக்கி வைக்கிறது, இல்ல உடம்புக்குள்ள எங்கேயாவது டிஷ்யூக்குள்ள பதுக்கி வைக்கிறது, இல்லைன்னா 3வது ரிமூவ் பண்றது. இந்த 3வது தான் பெஸ்ட். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம உடம்புல நச்சு சேர திசுக்களுக்கு முதல்ல போகும். திசுக்கள்ல இருந்து திசுக்களுக்கு போகும்போதுதான் சார் சுகர் வருது. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? டயபெட்டிஸ் அப்படின்னு சொன்னோம்னா யாருமே அதை பத்தி இன்னைக்கு நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்கா கொஞ்சம் கெமிஸ்ட்ரியோட தான் பார்க்க போறோம் நம்ம இன்னைக்கு. ஏன்னா நம்ம ஹெல்த்தை பத்தி நம்ம அடுத்தவங்கள்ட்ட பேசணும் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு அதுக்கு தேவையான அறிவு நமக்கு இருக்கணும். சுகர் அப்படின்னு சொன்னோம்னா பாதி பேருக்கு சுகர்னா என்னன்னு தெரியாது. பழம் சாப்பிடக்கூடாதுன்னு. பழத்துக்கும் சுகருக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. அதாவது கார்போஹைட்ரேட்னா என்ன சார்? குளுக்கோஸ் சங்கிலி கார்போஹைட்ரேட். நல்ல காதை யானை மாதிரி விரிச்சு வச்சு கேட்டுங்க. குளுக்கோஸ் சங்கிலி கார்போஹைட்ரேட். அப்ப நம்ம கார்போஹைட்ரேட்டை உள்ளத்துக்கு போட்டோம்னா அதை உடைக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். அதை உடைக்கிறதுக்கு தான் ஒரு உறுப்பு இருக்கு, அது தேவையானதை சுரக்கும், இன்சுலின். கார்போஹைட்ரேட்டா இருந்தா தான் சார் இன்சுலின் வேணும். பழத்துல கார்போஹைட்ரேட்டா இருக்குது. அப்போ நம்ம எந்த பழத்துல கார்போஹைட்ரேட் இருக்குது, எந்த பழத்துல குளுக்கோஸ் இருக்குது, எந்த பழத்துல அங்க நிறைய பார்க்கலாம். மோனோசாக்கரைடு சொல்லுவோம், டைசாக்கரைடு சொல்லுவோம், பாலிசாக்கரைடு சொல்லுவோம். அவ்வளவு காம்ப்ளிகேஷன் நம்ம போக வேணாம்.
கண்டிப்பா நல்லா கேட்டுக்கங்க. இயற்கையை அவ்வளவு நம்புறவங்க, கடவுளை நம்புறவங்க, எந்த இயற்கையா உருவாகிற எதுலயும் ஒரு தப்பான விஷயத்த கடவுள் வைக்க மாட்டார், இயற்கை வைக்காது. சோ ஓகே, அடுத்தது புரோட்டீன்னா என்ன? அமினோ ஆசிடோட சங்கிலி புரோட்டீன். அதை உடைப்பதற்கும் உள்ள மெக்கானிசம் வேணும். அங்கதான் நம்மளோட ஓகே. சரி, இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? குவிக்கா பாத்துருவோம். நம்ம என்ன முக்கியமான ஒரு ஏரியா இருக்குது, கேஃப்ளாக்ஸ். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட். இன்னைக்கு செஷன்ல உட்கார்றதுக்கு 5 நிமிஷம் முன்னாடி 6 மாத்திரை உள்ள போட்டு தான் உட்காந்துருக்கேன். நான் வந்து ஒரு கல்கட்டால ஃபர்ஸ்ட் டைம் இதை லான்ச் பண்ணும்போது நான் தான் பண்ணேன். ஒருத்தர் கேட்டாரு, சார் இதை ஜாஸ்தியா சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படின்னாரு. ஒரு டப்பா காமிச்சேன், இது 90 இருக்குது. ஆமா, இதை மொத்தமா சாப்பிட்டா என்ன ஆகும் நினைக்கிறீங்க? பிரச்சனை வரும். கண்ணு முன்னாடி சாப்பிட்டு தண்ணி கூட்ட கிளாஸ் எடுத்துட்டு இருந்தேன். ஒண்ணும் ஆகாது. அதுக்காக சரியா? ஃபைன். லோவரிங் இன்ஜெஸ்டட் கெமிக்கல்ஸ். நம்ம முதல் அதை ரிமூவ் பண்ணணும். நம்ம உடம்புக்குள்ள போகக்கூடிய கெமிக்கல்ஸ் ரிமூவ் பண்ணணும். அதுக்கு நியூட்ரிஷன் நம்ம கொடுக்கணும். நியூட்ரிஷன் கிடைக்குதா அப்படின்னா இன்னைக்கு கிடைக்கிறது இல்லைங்கிறதா சார் பிரச்சனையே. கிடைக்கிறது இல்லைங்கிறதா பிரச்சனையே. அப்போ இந்த நியூட்ரிஷன் ஒண்ணு நமக்கு இயற்கையான உணவுல இருந்து கிடைக்கணும். கொய்யாப்பழம்னா உள்ள விதை இருக்கணும். இன்னைக்கு இவ்வளோ பெரிய கொய்யாப்பழம் கிடைக்குது, ரொம்ப டேஸ்டா இருக்குது, ஆனா கட் பண்ணா உள்ள விதையே இல்லை. பப்பாளி பழம் அப்படின்னா உள்ள விதை இருக்கணும். அப்போ நம்ம என்ன பண்றோம்? நம்மளோட சுகத்துக்காக நம்மளோட நாக்குக்கு அடிமையாகி நமக்கு நாக்குக்கு தேவையான மாதிரி உணவுகளை உருவாக்கிட்டு இருக்கோம். அதனாலதான் நியூட்ரிஷன் குறைபாடு வருது. சிம்பிளா எடுத்துக்கோம் சார். கொரோனா வந்துச்சு, விட்டமின் சியும் ஜிங்க்கும் வேணும், விட்டமின் சியும் ஜிங்க்கும் வேணும் அப்படின்னு சொல்லி கபசுர குடிநீர் வாங்கி குடிக்கிறாங்க, எலுமிச்சை பழத்தை போட்டு சாப்பிடுறாங்க, ஜிங்கோ வீட்டை வாங்கி முழுங்குறாங்க. அப்போ கொரோனா வந்தா தான் சாப்பிடுவீங்களா? இம்யூனேஷன்ங்கிறது உங்களுக்கு இல்லாட்ட அவசியம் கிடையாது. உங்களுக்கு அவசியமா இல்லையா? இது எல்லாமே நியூட்ரிஷன். ஃபார் எக்ஸாம்பிள் குளோரோஃபில்லை பத்தி சொல்லுவேன். நான் ஒரு உண்மையிலே சொல்றேன். நான் ஒருத்தருக்கு சிவகாசியில் நடந்ததுங்க. நம்மளோட டிஸ்ட்ரிபியூட்டர் வந்துட்டு, நான் டிஸ்ட்ரிபியூட்டர் தெரிஞ்சவர், ஒரு ஆக்சிடென்ட்ல மாட்டிட்டார். தலையில் அடிபட்டு ப்ளீடிங். 40 நிமிஷம் கழிச்சு தான் அவரை பார்க்குறாங்க, ஆம்புலன்ஸ்ல கொண்டு போறாங்க. அப்போ சொல்லிட்டாங்க, சார் ஹெட் இன்ஜுரி சார், 40 நிமிஷம் ஆயிடுச்சு, அவ்வளவுதான் சார் அப்படின்ட்டாங்க. ஆனா அவர் உயிர் பிழைத்து வந்தார். காரணம் என்ன தெரியுமா? அவரு நம்மளோட குளோரோஃபில் வாங்கி குடிச்சிட்டு இருக்கும்போது, ஏதோ சொல்றப்பா நான் வாங்கி குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி குடிச்சிட்டு இருந்திருக்காரு. குளோரோஃபில்ல ரெகுலரா சாப்பிட்டதுனால அந்த குளோரோஃபில்ல இருக்கிற விட்டமின் கே அவரோட ரத்தத்தை உரைய வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிருச்சு. அன்னைக்கு காலையில அந்த மனுஷன் குளோரோஃபில் குடிக்காம வண்டி எடுத்துட்டு கிளம்பி இருந்தாருன்னா அவருக்கு நீங்க சங்கு. அவர் இன்னைக்கு இருக்க மாட்டேன், இன்னைக்கு இருக்காரு, சிவகாசியில் இருக்காரு. அப்போ இந்த நியூட்ரிஷன் அப்படிங்கிறத பத்தி நிறைய விஷயங்கள் பேசலாம் நம்ம. ஆனா இன்னைக்கு நான் வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டா பேசப்பேன். நான் சொல்ல போற ஒரே ஒரு சமாச்சாரம், இதையே சொல்லிடுறேன். ரிலாக்ஸ்டா இருங்க சார். ரொம்ப முக்கியமான சமாச்சாரம். எக்ஸசைஸ் பண்ணுங்க. அதாவது நீங்க வந்து எக்ஸசைஸ் பிரிஸ்கிரிப்ஷன் ஆகி போச்சு. டாக்டர்கிட்ட போனோம்னு சொன்னோம்னா வந்து அவர் சொல்றாரு சுகர் இருக்குது, வாக்கிங் போங்க அப்படின்னு. வாக்கிங் போகும்போதும் காதல வந்து ஒரு மாட்டிக்கிட்டு ஒண்ணு பேசிட்டே போறாங்க, இல்லைன்னா 4 பேர் சேர்ந்து பேசிக்கிட்டே போறாங்க, இல்லைன்னா பாட்டு கேட்டுட்டு போறாங்க. அது வாக்கிங் நடக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணோன்னே முதல்ல உடம்புக்கு சொல்லணும், ஹலோ வாக்கிங் போக போறேன் அப்படின்னு சொன்னா உடம்பு சொல்லணும், ரைட் 2 கிளம்பு அப்படின்னும். வாக்கிங் போகணும், பிரிஸ்க் வாக்கிங் போகணும். வேற எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது, வேற எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது. மனமுவந்து வாக்கிங் போகணும். இந்த பேசிட்டே போறது, நாயை கூட்டிட்டு போறது, இது எதுவும் நடக்காது. மெடிடேஷன் இந்த ஆட்டிக்கு நான் வரலான்னு ரிலாக்ஸ்டாக நிறைய தண்ணி குடிங்க. 3வது, இந்த இருக்கக்கூடிய இந்த உறுப்புகளை சப்போர்ட் பண்ணணும். இந்த உறுப்புகளை சப்போர்ட் பண்றதுக்கு நான் இன்னைக்கு எடுக்க போற முதல் சமாச்சாரம் வந்து ஹெல்த்தி ஆகிறதுக்கு முக்கியமான சமாச்சாரம், எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ். எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ். சரி, இந்த எசென்ஷியல் அப்படின்னு சொன்னோம்னா ஆங்கிலத்துல முக்கியமான அர்த்தம். ஆனா சயின்ஸை பொறுத்த வரைக்கும் எசென்ஷியல் அப்படின்னு சொன்னோம்னா உடம்பால் உற்பத்தி செய்ய முடியாது, வெளியிலிருந்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு அர்த்தம். தெளிவா தெரிஞ்சுக்கங்க. இன்னைக்கு நான் சொல்லி கொடுக்குற முக்கியமான பாடம் தான். ஏதாவது ஒண்ணு எசென்ஷியல் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது முக்கியமான அர்த்தம் கிடையாது. அதை உடம்பால் உருவாக்க முடியாது,
நாம் சாப்பிடும் உணவு மூலமாக அதை கொடுக்க வேண்டும் அப்படின்னு அர்த்தம். சரியா? சரி, எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட் தான் நம்மளோட ஹெல்த்தோட ஆதாரம். இன்னைக்கு நான் கடைசியில வந்து ஒரு 5-6 ஸ்லைடு இதனால என்னென்னலாம் பெனிஃபிட் வந்துகிட்டே இருக்கு. இன்ஃபேக்ட் கட் பண்ணி கொஞ்சமா வச்சிருக்கேன். ஏன்னா இல்லாட்டினா 1 மணி நேரத்துக்கு ஸ்லைடே பார்த்துக்கிட்டு இருக்கலாம். அவ்வளவு பெனிஃபிட் இதுல வரும். இது நம்ம பேச போற 2 சமாச்சாரம், omega-3, omega-6. இந்த 2 தான். அதுல நம்ம முக்கியமா பேச போறது இந்த omega-3. முதல்ல சொன்ன மாதிரி இந்த ஃபேட்டி ஆசிட் சேர்ந்தது தான் கொழுப்பு. அப்போ கொழுப்பு, இன்ஃபேக்ட் நான் கடைசியா பேசின மீட்டிங் வந்து மதுரையில. டாபிக் என்ன தெரியுமா? உங்களுக்கு கொழுப்பா? அதே டாபிக். நான் உள்ள நுழைஞ்சவன் எல்லை கட்ட உங்களுக்கு கொழுப்பா, அதான் முதல் ஆரம்பிச்சேன் நான். எல்லாரும் பார்த்தாங்க, சார் சொல்லுங்க சார் உங்களுக்கு கொழுப்பா அப்படின்னா நிறைய பேர் எங்களுக்கு இல்லை அப்படின்னாங்க. ஐயையோ, உங்களுக்கு கொழுப்பு அவசியம். கொழுப்புங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு சமாச்சாரம். அந்த கொழுப்பு தான் வந்து இந்த omega-3யும் omega-6. சரி, முதல்ல கொஞ்சம் கெமிஸ்ட்ரி பார்த்துருவோமே. ஏன்னா நம்ம ஒரு ப்ராடக்ட் நம்ம ஒருத்தவங்கிட்ட கொடுக்க போறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேரு அவன் டாக்டர் மாதிரி உட்காந்துருப்பான். நீங்க உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் இந்த நீங்க ஃபீல்டுக்கு போகும்போது தெரியும், அவன் கேட்கிற கேள்வி, அது முக்கியமா தமிழ்நாட்டு மக்களுக்கு கேள்வி கேட்கறதுல பிறக்கும் போதே ஒரு PhD வாங்கிட்டு பிறப்பான். எங்க இருந்து தான் இப்படி எல்லாம் கேள்வி கேட்கிறான்னு தெரியாது. அந்த அளவு அசுரத்தனமா கேட்பான். அப்ப நம்ம அவனை ஹேண்டில் பண்றதுக்கு omega-3 என்ன, omega-6 என்ன, அது எப்படி இருக்குன்னு பார்த்துப்போம். இப்படி இருக்கும், இப்படித்தான் இருக்கும் omega-3யும் omega-6ம். என்னப்பா, சி இருக்கு, H இருக்கு, வேற என்னையுமே காணோம். அவ்வளவுதான். கார்பனும் ஹைட்ரஜனும் சேர்ந்து சங்கிலியாக இருப்பது எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட். ஏன்னா இயற்கையிலேயே ரொம்ப அதிகமாக அளவுல இருக்கக்கூடியது இந்த கார்பன் ஹைட்ரஜன் தான். நிறைய விஷயங்கள் அதான் இருக்கும். கார்போஹைட்ரேட்னா என்ன? பேர்லயே பாருங்க, கார்போ தானே இருக்குது, ஹைட்ரேட் தானே இருக்குது. C6H12O6. கார்பனும் ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்து உருவானதான் கார்போஹைட்ரேட். சரி, இத நம்ம இது தெரியாம வளைச்சு வச்சிருக்காரா இல்ல வளைஞ்சிருக்குதா? வளைஞ்சிருக்குது. ஏன் வளைஞ்சிருக்குங்கிறது என்னால இப்ப நான் சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கு தனியா நம்ம ஏன் வளைஞ்சிருக்குங்கிறது கெமிஸ்ட்ரி பத்தி பேசணும். சிம்பிளா உங்க எல்லாருக்கும் தெரியற மாதிரி இந்த ஏன் இந்த 3 ஏன் இந்த 6ன்னு பார்ப்போமா? இந்த நிறைய இடத்துல கோடு போட்டு அந்த கோடுக்கு பேரு பாண்ட். அதாவது எப்படி இணைந்துள்ளது, எப்படி அது இணைந்துள்ளது. ஒன்னு, ஃபார் எக்ஸாம்பிள், நானும் ஷியாமும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு. நானும் ஷியாமும் அப்கோர்ஸ் வி நோ ஈச் அதர் ஃபார் வெரி லாங் டைம். அண்ட் எனக்கு ஷியாமுக்கு வந்து முதல் சந்திப்புல இருந்தே 2 பேருக்கும் ஒரு நல்ல ஒரு ஈர்ப்பு. ஓகேயா? முதல் சந்திப்பு இன்னும் ஞாபகம் இருக்கு. நான் எனக்கு ஷியாம பார்க்க சகிக்கல. கோச்சுக்காதீங்க ஷியாம். சரியா? அப்படிதான் இருந்தாரு. ஆனா என்னன்னே தெரியல, எனக்கு அவர்கிட்ட ஒரு சின்னதா ஒரு ஒரு லைக்கிங். ஓகே, ஜெனுவின் பர்சன், அதெல்லாம் ரொம்ப பிடிச்சது எனக்கு. சரியா? சரி வரும். அப்ப நானும் ஷியாமும் வந்து போறோம், அப்படி தோள் மேல கை போட்டு போலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. சரியா? அப்ப நானும் ஒரு நல்ல நண்பனும் ஒரு கை பிடிச்சு போறதுங்கிறது அந்த ஒத்த கோடு. சரி, நீங்க யார்கிட்ட 2 கையை பிடிச்சு போவீங்க? நான் கேள்வி கேட்கல, உங்களுக்கே தெரியும். 2 கையை பிடிச்சோம்னா பாசம் அதிகம் ஆரம்ப காலத்துல. அப்போ இங்க பாத்தீங்கன்னா 2 கனெக்டிவிட்டி இருக்குது. அதுக்கு பேரு கெமிஸ்ட்ரியில டபுள் பாண்ட் அப்படிமா. என்ன சொல்லுவாங்க? டபுள் பாண்ட். அந்த டபுள் பாண்ட் எண்ணி பாத்தீங்கன்னா கரெக்டா 3வது இடத்துல வரும். அதனாலதான் அவர் பேரு omega-3. அப்ப தான மூட சொல்லும், அப்படின்னா omega-6னா 6 தாண்டி இருக்குமோ? எண்ணி பாருங்க. ஆமா ஐயா, ஆமா, 6 தள்ளிதான் இருக்கு. ஆக இதுக்கு பேரே ஒமேகா முனை. இந்த ஒமேகா முனையிலிருந்து டபுள் பாண்ட் எங்க இருக்குதோ அதை வச்சுதான் omega-3ம்பாங்க, omega-6ம்பாங்க, omega-9ம்பாங்க, omega-10ம்பாங்க. புரிஞ்சுக்கிறதுல கஷ்டமே கிடையாது. நான் வந்து பிஎஸ்சி மேத்ஸ ரொம்ப கஷ்டப்பட்டு தத்தி சின்ன வயசுல டபுள் ப்ரொமோஷன் வாங்கினோம். எங்க அம்மா சொல்லுவாங்க, டேய் நீ டபுள் ப்ரொமோஷன் வாங்கினடா அப்படிம்பாங்க. அந்த காலத்துல அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க.
ஆனா இந்த காலத்துல இன்னைக்கு படிக்கக்கூடிய பசங்க எல்லாம் கொடுத்து வச்ச பசங்க. போன வருஷம் ப்ரொமோஷன், இந்த வருஷம் ப்ரொமோஷன், ஏறக்குறைய பார்த்தா அடுத்த வருஷமும் ப்ரொமோஷன் மாதிரி தான். HDFCல ஒரு ஆட் போட்டிருக்காங்க, 2021 ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணாதடா அப்படின்னு சொல்லி. எவ்வளவு கொடுமை பாருங்க. சரியா? சோ எனக்கே இது புரியுதுன்னா உங்களுக்கு கண்டிப்பா புரியும். சரி, இந்த வளைதல் ஏன் இருக்குது? நல்லா கேட்டுக்கங்க. இந்த வளைதல் இருக்கிறதுனாலதான் ஒன்றுடன் ஒன்று தள்ளி இருக்கிறதுனால அது எண்ணெயா இருக்குது. நல்லா காதை யானை மாதிரி விரிச்சு வச்சு கேட்டுக்கணும். வளைஞ்சு போய் பாருங்களேன். ஒரு பேப்பர் எடுக்கிறோம், ஒரு 100 பேப்பர் எடுக்கிறோம், கசக்குறோம், எல்லா பேப்பரையும் ஒரு தொட்டியில போடுறோம். சரியா? அதே தொட்டியில 100 பேப்பரை கசக்காம அடுக்கி வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 100 இல்ல 1000 வைக்கலாம். வித்தியாசம் புரியுதா? அப்ப வளைந்து இருக்கும் போது ஒன்றுடன் ஒன்று தள்ளிதான் இருக்க முடியும். அதனால நீங்க ஒரு எந்த எண்ணெயை பார்த்தாலும் அப்படி கையில எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ரொம்ப பிசுபிசுப்பு தன்மை ஜாஸ்தியா இருந்தது. நான் திருப்பி சொல்றேன், காதை யானை மாதிரி விரிச்சு வச்சு கேட்டுக்கங்க. வீட்டுல எண்ணெய் இருக்கு, செக் பண்ணிக்கலாம். அப்படி எண்ணெயை எடுத்து அப்படி கையில வச்சு பார்த்தோம்னா நல்லா பிசு பிசுன்னு இருக்குன்னா ஒமேகா 6 இருக்குன்னு அர்த்தம். பிசுபிசுப்பு தன்மை கம்மியா இருந்தாதான் அது ஒமேகா 3. நல்ல காதை யானவே வச்சுக்கோங்க. இன்னைக்கு வீட்டுல முதல் வேலையா பண்ணுங்க, விளக்கெண்ணெய் எடுத்து பாருங்க, தேங்காய் எண்ணெய் எடுத்து பாருங்க, நல்லெண்ணெய் எடுத்து பாருங்க, எல்லா எண்ணெயும் எடுத்து பாருங்க. பார்த்துட்டு அப்புறமா நம்ம ப்ராடக்ட் இருக்கு பாத்தீங்களா, கேஃப்ளாக்ஸ், அதை ஒன்னு எடுத்து டக்குன்னு உடைச்சு எடுத்து பாருங்களேன். கொஞ்சம் தண்ணியா இருக்கும். என்ன காரணம்? ரிச் வித் ஒமேகா 3. ஓகேயா? குட். சரி, இந்த மனுஷன் பாக்குறான் தெரியுமா? எதை பாக்குறான் தெரியுமா? இதை பாக்குறான். வெண்ணெய். வெண்ணெய்கள் இருப்பது பட்ரிக் ஆசிட். ஐயோ, இன்னும் நேரம் இருக்கான். நேரம் இருக்கானா? அதனாலதான் வெண்ணெய் கெட்டியா இருக்குது. நமக்கு வெண்ணெய்னா பிடிக்கும்ல? பிடிக்குமா இல்லையா? வெண்ணெய்னா பிடிக்கும்ல? அப்போ மனுஷன் பாக்குறான், உனக்கு வெண்ணெய் பிடிக்குமா? சரி சரி சரி, அப்ப நான் என்ன பண்றேன், நான் உனக்கு வெண்ணெய் மாதிரி ஒண்ணு தர்றேன், நீ சந்தோஷமா வாங்கி சாப்பிடு அப்படின்னு கொடுக்குறான். அது எப்படி பண்றான்னு பாத்துக்கங்க, அது ரொம்ப முக்கியம். என்ன பண்றான்? ஒரு எண்ணெயை எடுக்கிறான். ஒரு எண்ணெயை எடுத்து பாக்குறான், டேய் நீ வளைஞ்சு இருந்தா இப்படி இருப்பியே, அதான் அவன அப்படின்னு சொல்லி அந்த வட்டம் போட்டிருக்கேன் பாத்தீங்களா, அங்க ஒரு பலமா ஒரு அடி அடிச்சு உடைச்சு நேராக்கிடுறான். ஆக்கிட்டானா? நேர ஆனவன் என்ன ஆயிரும்? அப்படியே எல்லாம் சேர்த்து கெட்டி ஆயிரும். இத பண்றதுக்கு அவன் என்ன நல்லா பண்றாங்கிறத பார்த்து பாருங்க. நீங்க 160 இருந்து 220 டிகிரி சென்டிகிரேட் வரைக்கும் சூடு பண்ணுவான். ஹைட்ரஜன் கொடுப்பான், கூடவே நிக்கல் சேர்ப்பான். இதை சேர்த்தாதான் அது என்ன ஆகும்? அந்த எண்ணெய், அதுல இருக்கக்கூடிய அந்த வளைதல் உடைந்து ஒன்றோட ஒன்று ஒட்டியாய் கெட்டியாயிரும். டால்டா. ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா? ஒரு காலத்துல இந்த மஞ்ச டப்பா இல்லாத வீடே கிடையாது. இந்த மஞ்ச டப்பாவோட சரித்திரம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இது அவங்க என்ன பண்ணாங்கன்னா மலேசியால தான் ஆரம்பிச்சாங்க. இது மலேசியால ஆரம்பிச்சு கவர்மெண்ட் போய் சொன்னாங்க, சார் இந்த மாதிரி ஒரு சமாச்சாரம் இருக்குது, ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும்னு. அவங்க லேபுக்கு அனுப்பிச்சாங்களா? டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. லேபு சொல்லிருச்சு, ஐயையோ நல்லா இருக்கும், ஆனா உடம்பு நாசமாயிரும். அப்ப அவங்க சொல்றாங்க, சார் என்ன சார் பண்றது, கோடிக்கணக்கா செலவழிச்சு இண்டஸ்ட்ரி எல்லாம் போட்டோமே அப்படின்னு. அப்ப சொன்னாங்க, கவலைப்படாது, அதுக்குன்னு ஒரு நாடு இருக்கு, பேரு இந்தியா. ஃபாரின்ல இருந்து வந்ததுன்னு சொன்னா அவன் என்னத்தனாலும் வாங்குவான். நேரம் வந்தாங்க, டால்டா டால்டா டால்டான்னு சொல்லி வீடு வீடா டால்டாவா தள்ளினாங்க. நம்மளும் வாங்கி நல்லா நல்லா இருக்கியா, வெண்ணெய் எவையா காசு கொடுத்து வாங்குவான், இது நல்லா இருக்குல்ல, இதே டேஸ்ட் தானே வருது அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணி உடம்ப கெடுத்து எங்க அப்பா மாதிரி ஹார்ட் அட்டாக்ல போய் அந்த மாதிரி ஆயிட்டோம். நல்லா திருப்பி காதை யானை மாதிரி விரிச்சு வச்சுக்கோங்க. ஹைட்ரோஜினேட்டட் ஃபேட், நல்லா கேட்டுக்கங்க, ஹைட்ரோஜினேட்டட் ஃபேட் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு பாக்ஸ்ல போட்டிருந்தாலும் அப்படியே தூக்கி ஓரமா வச்சிருங்க. உங்களோட காமன் சென்ஸை தயவு செஞ்சு வீட்டுல யூஸ் பண்ணுங்க. கோச்காரி என்னடா இப்படி சொல்ற நம்மளை பார்த்துன்னு சொல்லி ஆதங்கத்துல சொல்றேன். வீட்டுல நம்ம ஒரு கேக் பண்ணோம்னா 3 நாள் தான் தாங்கும், 4வது நாள் கெட்டு போயிரும் அப்படின்னு சொன்னோம்னா
ஒரு பாக்கெட்ல போட்ட கேக் 6 மாசம் விட்டா 1 வருஷம் கூட உட்காந்துருக்கு. எப்படி சார் வீட்டுல வாங்கி குழந்தைகளுக்கு கொடுக்குறீங்க? அதை நல்லா கேட்டுக்கங்க. ஹைட்ரோஜினேட்டட் ஃபேட் அப்படின்னு சொல்லி இல்லையா, இந்தியாவில் எப்படி போட்டிருப்பாங்க? எடிபிள் ஆயில்னு போட்டிருப்பாங்க. நல்லா பெருசா எழுதுன பாத்துக்கங்க, எடிபிள் ஆயில்னு போட்டிருப்பாங்க. இந்த வார்த்தை இருந்துச்சுன்னு சொன்னோம்னா ரிஸ்க்னு அர்த்தம். நம்ம ஊர்ல எடிபிள் என்ன தெரியுமா? சாப்பிட்டா இப்ப செத்து போக மாட்டேன், அதை எடிபிள். 48 மணி நேரம் ஒன்றும் ஆகாது, அதை எடிபிள். இந்த ஒரு சமாச்சாரம். ஏன்னா நம்ம கொழுப்பை பத்தி பேசும்போது இந்த மோசமான கொழுப்பை பத்தி பேச வேண்டிய கட்டாயம். ரிப்பீட்டடா சொல்றேன், எடிபிள் ஆயில்னு சொல்லியோ ஹைட்ரோஜினேட்டட் ஃபேட்னு சொல்லி எங்க இருந்தாலும் சரி ஒதுக்கி வச்சிருங்க. குடும்பத்தை விட்டு ஒதுக்கி வச்சிருங்க. இன்னைக்கு வீட்டுல போய் பாருங்க, எங்க தூக்கி குப்பையில போடுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த 2 சமாச்சாரம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. சரியா? இப்ப நம்ம என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? சரி சார், இந்த ஒமேகா 3 சொல்றீங்களே, இதோட யூஸ் என்னன்னு பார்க்கலாமா? இங்க பாருங்க சார், உடம்புல நல்லா திருப்பி திருப்பி காதை யானை மாதிரி வச்சு கேட்டுக்கங்க. ஏமாத்துவான். ஜூனியர் ஹார்லிக்ஸ் வித் DHA அப்படின்பா. உங்க குழந்தையால யோசிக்க முடியலையா? DHA கூட வச்சு கொடுங்க, ஜூனியர் ஹார்லிக்ஸ் வச்சு கொடுங்க. குழந்தை அப்படியே பின்னு பெடல் எடுக்கும்பாங்க. உங்களோட பேசிக், அதாவது உங்களோட குழந்தையோட ஆதாரத்தை அழிச்சிருவாங்க. உடம்புக்கு தேவை ஒமேகா 3. அதான் மேல போட்டிருக்கேன். இப்ப பாருங்க, உடம்புக்கு தகுந்த, நான் நார்மலா கதை சொல்லுவேன், பீமன் சாப்பிட்டான்னா அது சத்தா மாறும். அர்ஜுனன் சாப்பிட்டான்னா அது EPA மாறும், ஈகோசெப்பென்டியானிக் ஆசிடா மாறும். என்ன காரணம் தெரியுமா? அர்ஜுனனுக்கு கண் பார்வை அவசியம். அதே இது மூத்தவர் இருக்காரே, அவருக்கு இது அவசியம். அப்போ அந்த குடும்பத்துல EPA, அவங்க குடும்பத்துல ஒமேகா 3 சாப்பிட்டாங்கன்னா அந்த 6 பேருக்கு தகுந்த மாதிரி அது மாறணும். அது அந்த DHA. அப்போ ஒமேகா 3ங்கிறது உடம்புக்கு உள்ள போய் உடம்பு அதை ப்ராசஸ் பண்ணி உங்க உடம்புக்கு தேவையான மாதிரி அது மாற்றும். அதை மாற்றுறதுக்கு விடணும். நம்ம நேர EPAவோ DHAவே கொடுக்க கூடாது. இது ஒமேகா 3யோட மூவ்மெண்ட். ஸ்டெப் பை ஸ்டெப் அழகா நடக்கும், அழகா நடக்கும். நீங்க ஒன்னும் செய்யக்கூடாது. ஒமேகா 3 சாப்பிட்டீங்கன்னா தானா EPAவா மாறும், தானா DHAவா மாறும். ஒமேகா 6ம் அப்படித்தான். ஒமேகா 6 என்ன ஆகும்? உடம்புக்கு தகுந்த மாதிரி லினோலிக் ஆசிட் சொல்லுவோம். உடம்புக்கு தகுந்த மாதிரி நிறைய பார்த்திருப்பீங்க. தாய்மார்கள், முக்கியமா பால் ஊட்டும் தாய்மார்களுக்கு இந்த லினோலிக் ஆசிடும் காமா லினோலிக் ரொம்ப அவசியம் பாங்க. அப்ப அந்த ப்ராசஸ நம்ம அலோவ் பண்ணா போதும், வேற ஒன்னும் செய்ய வேணாம் நீங்க. அப்போ ஒமேகா 3யும் அவசியம், ஒமேகா 6ம் அவசியம். சரி, இந்த ஒமேகா 6 என்ன அது பிரச்சனைனா, எவ்வளவு அவசியம்னா, இந்த ஒமேகா 6 திரும்பின இடமெல்லாம் கிடைக்கும். ஒமேகா 6 திரும்பின இடமெல்லாம் கிடைக்கும். ஆனா ஒமேகா 3 2 இடம் தான். நல்லா பாத்துக்கங்க. டீப் வாட்டர், கோல்டு வாட்டர் ஃபிஷஸ். நல்ல தெளிவா தெரிஞ்சுக்கங்க. மீன் எண்ணெய் அப்படின்னு சொன்னோம்னா மிக மிக ஆழமான கடல் பகுதியில குளிர் பிரதேசத்துல இருக்கக்கூடிய மீன்கள்ல மட்டும்தான் அந்த ஒமேகா 3 கிடைக்கும். மத்தி மீன் நல்லா இருக்கும், அதுல ஒமேகா 3 இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னு மத்தி மீன் கோயம்புத்தூர்ல வண்டி வண்டியா சாப்பிடுவாங்க. இருக்குது, இவ்வளவு இருக்குது. நீங்க 1 கிலோ மத்தி மீன் சாப்பிட்டா கூட ஒண்ணும் ஆகாது. ஆனா ஃபிளாக்ஸ் சீட், இதுல இருக்கக்கூடிய ஒமேகா 3 இருக்கு பாத்தீங்களா, that is the best resource. இதுல என்ன பிரச்சனை, நிறைய பேர் சொல்லுவேன் நானு, இந்த ஒமேகா 3 சாப்பிடுங்க அப்படின்னா, நான் ஃபிளாக்ஸ் சீட் சாப்பிடுவேன் அப்படின்னா பத்தாது. ஏன்னா எவ்வளவு வேணும் தெரியுமா உங்களுக்கு? சரி, இதை ஃபிளாக்ஸ் சீட் தெரிஞ்சுக்கோமா. நான் இப்ப போட்டிருக்க ஷர்ட் இருக்கு பாத்தீங்களா, அது லினன் ஷர்ட். 8000 வருஷம் பிஃபோர் கிரைஸ்ட், அதாவது ஏறக்குறைய 10,000 வருஷத்துக்கு முன்னாடியே மனிதன் உபயோகப்படுத்தியது இந்த லினன் அப்படின்னு சமாச்சாரம். அந்த லைனம் விசிட்டாட்டிசிமம் அப்படிங்கறத பேரு ஃபிளாக்ஸ் சீட். தமிழ்ல ஆளி விதைன்னு சொல்லுவாங்க. இந்த மகாத்மா காந்தி சொன்னார்னு சொல்றாங்க, ஆனா எனக்கு தெரியாது, கூப்பிட்டு கேட்கவும் முடியாது. சார் சொன்னீங்களா, நீங்க ஊரெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் அதெல்லாம் சேர்த்து சொல்லிடுறேன். ஏன்னா மகாத்மா காந்தி அப்படின்னா
நம்மளோட கண்ட்ரியோட ஃபாதர் ஆஃப் த நேஷன். ஓகேயா? சரி, நம்மளோட கேஃப்ளாக்ஸ்ல எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாமா? ஒவ்வொரு கேப்சியூல்லையும் ஓகே, இந்த ஆல்பா லினோனிக் ஆசிடும் அண்ட் ஒமேகா 3 ஆசிடும் நம்ம உடம்புக்கு எவ்வளவு தேவையோ எவ்வளவு பார்க்கலாமா? சரி, இது கேட்பாங்க, 3 போட்டிருக்காங்க படத்துல, 3 6 உங்க உடம்புக்கு எவ்வளவு வேணுமோ அதற்கு மினிமம் 3. தயவு செஞ்சு குழந்தைகள், ஏன்னா இதுல வரப்போறிய பாப்பீங்க என்னென்னலாம் பெனிஃபிட்னு காமிப்பேன். அப்ப தெரியும் யார் யாரெல்லாம் சாப்பிடலாம்னா நான் சொல்லுவேன். நான் கையை இப்படி வைங்க, எல்லாரும் வச்சிட்டீங்களா? கை இப்படி வைங்க பார்க்கலாம். 3 விரல காமிங்க. காமிச்சிட்டீங்களா? அந்த 3 விரல காமிச்சு இந்த கை இந்த இடத்துல வைங்க. அப்படி வச்சிங்களா? எப்படி? இந்த இடத்துல இப்படி வைக்கணும், இப்படி வைக்கணும். வச்சிட்டீங்களா? அந்த இடத்துல உங்களுக்கு டப்பு டப்புன்னு சத்தம் கேட்டா சாப்பிடுங்க. இவ்வளவுதான் சார் ரூல். ஃபிளாக்ஸ் சீட் சாப்பிடணும்னா என்ன கேட்கணும்? 3 விரலை எடுத்து வைக்கணும். டப்பு டப்புன்னு சத்தம் கேட்டா சரிப்பா நமக்கு ஃபிளாக்ஸ் சீட் அவசியம் போல தெரியுது அப்படின்னு சாப்பிட்டுருங்க. சத்தம் கேட்கலையா கவலைப்படாதீங்க, நாங்க கவலைப்பட்டுக்கிறோம் உங்களுக்காக. புரியுதா? அப்போ யாரெல்லாம் சாப்பிடலாம்? எல்லாரும் சாப்பிடலாம். ஒரு ஆள் விட எல்லாம் சாப்பிடணும். பெனிஃபிட் வாசிக்க போறேன், ஐயோன்னு ஆயிரும். முக்கியமா ஹார்ட் ப்ராப்ளம் யார் யாருக்கெல்லாம் வருதோ, யார் யாருக்கெல்லாம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ எல்லாரும் தயவு செய்து தாராள மனசா சாப்பிடுங்க. சரியா? அடுத்தது பிளட் பிரஷர். உடம்புல ஏற்கக்கூடிய எந்த விதமான இன்ஃப்ளமேஷன், உடம்புக்கு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய எந்த விதமான இன்ஃப்ளமேஷன், வாட்டர் ரிட்டென்ஷன். லேடிஸ், நீங்க எல்லாம் கொஞ்சம் வெயிட் போட்டிருந்தீங்கன்னா, நீங்க உண்மையிலேயே வெயிட் போட்டு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, நீங்க உண்மையிலேயே வெயிட் போடல, உங்க உடம்புல கொஞ்சம் வாட்டர் ரிட்டென்ஷன் ஜாஸ்தியா இருக்குது. தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க பார்த்துட்டு லேடிஸ் கை அமுக்குனா சாஃப்டா தான் இருக்கும். என்ன காரணம்னா வாட்டர் ரிட்டென்ஷன் ஜாஸ்தியா எடுத்துக்கோங்க, கொஞ்சம் கொஞ்சமா வெயிட் லாஸ் வரும். அதே மாதிரி குழந்தைங்க விளையாடிட்டு வர்றாங்களா, உடனே கொடுங்க. அவங்க உடம்புல இருக்கக்கூடிய அந்த மசிலோட டைட்னஸ் ரொம்ப ரொம்ப உடனே ஹெல்ப் பண்ணும். 3 வரைக்கும் பார்த்துருக்கோம். எனர்ஜி. இப்போ நான் ஏன் இப்போ சாப்பிட்டேன், நான் கேஃப்ளாக்ஸ் 6 சாப்பிட்டேன், 6 மணிக்கு தான் உட்காந்துருக்கேன். நான் காலைல 6:15 மீட்டிங் உட்காருவேன். அப்போ 6 மணிக்கு தான் உட்காருவேன். பசிக்கும்ல, உள்ளதுக்கு போட்டுருது. இப்போ அதே மாதிரி மத்தியானம் ஒரு 2 மணிக்கு ஒரு 2 இட்லி சாப்பிட்டேன். சரியா? பசிச்சது. என்ன யோசிச்சேன், சரி 7-8 மணி சாப்பிட்டு நடுவில் என்ன பண்றது, 6 கேஃப்ளாக்ஸ். ஸ்ப்ரெயின்ஸ் அண்ட் ப்ரூசஸ், உடம்புல எங்கேயாவது ஒரு சுளுக்கு இருந்தா அதுக்கு ஹெல்ப் பண்ணும். வெயிட் லாஸுக்கு ஹெல்ப் பண்ணும். நல்லா யார் யாரெல்லாம் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு ஹெல்ப் பண்ணும். என்ன காரணம் தெரியுமா? இடுப்புல இருக்கக்கூடிய அந்த ப்ரௌன் ஃபேட்ஸஸ், இல்ல கை அமைப்பு நல்லா சாஃப்டா வச்சுருப்பீங்க, நல்லா சாஃப்டா இருக்குதா? அப்படி இருந்ததுன்னா அந்த இடத்துல நமக்கு ப்ரௌன் ஃபேட்ஸஸ் ஜாஸ்தியா இருக்குன்னு அர்த்தம். அதையும் கம்மி பண்ணும். நல்லா பாருங்க, நல்லா பாருங்க. இம்ப்ரூவ்ஸ் த அப்சார்ப்ஷன் ஆஃப் கால்சியம். நான் இப்ப காமிக்க போகிறது எல்லாமே இங்கிருந்து அப்படியே எடுத்து போடலாம். சயின்டிபிக் ஸ்டடீஸ். என்னை பத்தி தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரியும், நான் ஒரு விஷயத்த பேசுறதுக்கு முன்னாடி அந்த விஷயத்த செய்யாம பேச மாட்டேன். 1. 2வது, அதை பத்தி ஆழமா படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த விஷயத்தை பத்தி நான் பேசுவேன். ஸோ இந்த முக்கியமான பாயிண்ட், இம்ப்ரூவ்ஸ் த அப்சார்ப்ஷன் ஆஃப் கால்சியம். அடுத்தது விரல் நகத்துக்கு நல்லது, கண்ணுக்கு நல்லது. கண்ணுக்கு முக்கியமா வயசாகும் போது இந்த கலர் பிளைண்ட்னஸ் வரும்னு சொல்லுவாங்க. அந்த நிறம்லாம் அவ்வளவா தெரியாது, அதுக்கு நல்லது. லிவருக்கு நல்லது. சாயங்காலம் 7 மணி தண்ணி சாப்பிடுவீங்களா, லிவருக்கு நல்லது. நல்லா பார்த்துக்கங்க, கேன்சருக்கு நல்லது, ஆஸ்துமாக்கு நல்லது, தோல் வியாதி, எக்ஸிமா, சொரியாசிஸ், ஓகே, அதுக்கு நல்லது. ருமட்டைட் ஆர்த்ரைட்டிஸ், மூட்டு வலி பார்த்துருப்பீங்க, ஆரியன்னு சொல்லுவாங்க, அதுக்கு நல்லது. சுகருக்கு நல்லது, அலர்ஜிஸ்க்கு நல்லது, எத்திரோஸ்க்ளரோசிஸ், அதாவது உள்ள செல்களுக்குள் ஏற்படும் ஒரு ரிஜிட்னஸ், செல்லு உடைய ஆரம்பிச்சிடும், அதுக்கு நல்லது. பிளட் பிரஷர் நல்லது. யோசிப்பீங்க, என்னடா இவரு ஹை பிளட் பிரஷருக்கு சொல்றாரு, லோ பிரஷருக்கு சொல்றாரு. அதுதான் இயற்கை.
இயற்கையில பிளட் பிரஷருக்கு அப்படின்னு தான் மருந்து இருக்குமே தவிர உயர் அழுத்தத்துக்கோ குறையான அழுத்தத்துக்கு இருக்காது. அது என்ன பண்ணும், இயற்கையில ரத்த அழுத்தத்துக்கு இது நல்லதுன்னு சொன்னாங்கன்னா கம்மியா இருந்தா ஜாஸ்தி பண்ணும், ஜாஸ்தியா இருந்தா கம்மி பண்ணும், ஸ்டெபிலைஸ் பண்ணும். அதுக்கு நல்லது. சரியா? நான் டைம் அப்பப்போ பார்த்துக்கிறேன். ஏன்னா நான் நார்மலா 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேசுற ஆளு. என்னைய போய் 40 நிமிஷம் நீ பேசு, 40 நிமிஷம் தான் உனக்கு கொடுப்போம் அப்படின்னு சும்மா இத்தினோண்டு ஒரு ஜன்னல்ல போட்டு அடைச்சு வச்சிட்டாங்க. என்னைய கஷ்டமா இருக்கு. பரவாயில்ல. லேடிஸ், ப்ரீ மென்ஸ்ட்ருவல் சிண்ட்ரோம், அதாவது உங்களுக்கு மாதவிடாய் வருவதற்கு முன்னால் வரக்கூடிய, முடிந்த பின் வரக்கூடிய ஒரு வார பிரச்சனைகளுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரியா? 6:45 பா, கரெக்டா முடிச்சிருக்கேன் வாழ்க்கையில். சரியா? சரி, இப்போ இதை பார்க்கலாமா? என்ன சார் இந்த கே கால் பிளஸ்? எனக்கு ஆக்சுவலா சொன்னாங்க. நான் என்ன பண்ணேன், நான் உடனே எடுத்து பார்த்தேன். நான் ஓகே, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவன் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். அவங்கள்ட்டையும் லேசா பேசிட்டேன். ஃபைன், ஷீ இஸ் அ டாக்டர். அவங்க சொன்னது ரொம்ப சந்தோஷமா இருந்தது எனக்கு. இதுக்கு முன்னாடி ஆஸ்ட்ரியோ கேல் அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் இருந்தது ஸ்ரீதர், நான் அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் அந்த கால் பிளஸ் வந்தது. நான் கூட கொஞ்சம் யோசிச்சு தான் இதை வாங்கினேன் நான். ஏன்னா ஆஸ்ட்ரியோ கால் பத்தி நீங்க என்கிட்ட பேசுனீங்க டெல்லியில இருக்கும்போது, அப்ப நான் அதை பத்தி நான் வாங்கிட்டேன். நான் இதை வாங்க ரொம்ப யோசிச்சேன். பட் ஷாம் சார் சொன்னாரு, ஏறக்குறைய உங்களுக்கு அதே மாதிரி பெனிஃபிட் கிடையும், காஸ்ட்டும் கம்மியா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஐ எம் ரெகுலர்லி யூசிங் திஸ் அப்படின்னு சொல்லி. சரியா? ஸோ நான் முக்கியமாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் தான், நம்ம இந்த கொழுப்பு அப்படிங்கிறது இதை ஒழுங்கா எடுத்துக்கிட்டு இருந்தீங்கனாலே, கேஃப்ளாக்ஸ் ஒழுங்கா ஏன்னா இன்னைக்கு நான் பேச போறது சத்து குறைபாடுனா விட்டமின் சியை பத்தி பேசலாம், விட்டமின் கே பத்தி பேசலாம், ஜிங்கை பத்தி பேசலாம், கால்சியம் பத்தி பேசலாம், மெக்னீசியம் பத்தி பேசலாம், பொட்டாசியம் பத்தி பேசலாம், எவ்வளவோ பேசலாம். ஆனா நான் எடுத்துக்கிட்ட ஒரே ஒரு டாபிக் இன்னைக்கு ஒமேகா 3. இந்த ஒமேகா 3 பத்தி கொஞ்சம் நான் உங்கள்ட்ட இன்னைக்கு நான் பேசியிருக்கேன். அடுத்த தடவை நம்ம சொல்லிடலாம், ஸ்ரீதரெல்லாம் கூப்பிட்டோம்னா ஒரு 3 மணி நேரம் டைம் கொடுங்க. நீங்க 3 மணி நேரம் டைம் கொடுத்துருங்க. நான் பாட்டு கேமரா நிக்க வச்சு நான் பாட்டு நின்று பேசுறேன் உட்கார்ந்து. சரியா? நீங்க என்னை கவனிக்கிறீங்களா, வேற எங்கேயாவது பார்த்துட்டு இருக்கீங்களா, காஃபி குடிச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்லாம் தெரியாம, அதுக்கு பதிலாக நான் பாட்டுக்கு ஃப்ரீயா பேசணும்னா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நம்ம தாராளமா நம்ம பேசலாம். ஓகே, சரி. உங்களுக்கு ஏதாவது இது போக இந்த எல்லா சமாச்சாரம் தயவு செய்து ரெகுலரா யூஸ் பண்ணுங்க. இதுல இருக்க ஒவ்வொரு சமாச்சாரத்தையும், ஃபார் எக்ஸாம்பிள் நான் கடைசியா கேலிங்க் நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட் கேஜெஸ் நான் வாங்கினேன். நான் புஷ்பா தெரியும் கேஜெஸ். அப்புறம் வேற என்ன வாங்கினேன் நான், இருங்க, இன்னும் 2 ப்ராடக்ட், 4 கேஃப்ளாக்ஸ். இன்னும் என்னால் காமிக்க கூட முடியும். 4 கேஃப்ளாக்ஸ் கடைசியாக நான் வாங்கி. இதில் இருக்க எல்லா ப்ராடக்ட்டும் நான் ஆஸ்மோ. ஓகே, நான் பர்சனலாக டெஸ்ட் பண்ணது. ஐ எம் ஸ்பீக்கர். நான் காலையில் ஒரு 7-8 மணிக்கு பேச ஆரம்பிச்சு நைட் 8 மணிக்கு பேசிக்கிட்டே இருப்பேன். அப்போ கண்டிப்பாக என்ன அவசியம்? ஆஸ்மோ. ஓகே, அப்போ கண்டிப்பாக எங்களுக்கு அந்த அவசியம். ஸோ கண்டிப்பாக இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணலாம். இது எனது பெயர் ஸ்ரீதர் ஆறுமுகசாமி. என்னோட இமெயில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, என் ஃபோன் நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட்ல எப்பயாவது சந்தேகம்னா கூப்பிடாதீங்க, மெசேஜ் பண்ணுங்க. ஏன்னா நீ கூப்பிட்டா நான் எடுக்க மாட்டேன். மோஸ்ட் ஆஃப் த டைம் என் ஃபோன் சைலண்ட் மோட்ல தான் இருக்கும். ஏன்னா கிளாஸ் ரூம்ல இருப்பேன். மெசேஜ் பண்ணிருங்க, இது என்னோட பெயர், இந்த ப்ராடக்ட் பத்தி சந்தேகம் இருக்குது, நீங்க கூப்பிடுங்கன்னு சொன்னா நான் உங்களுக்கு திருப்பி இன்னொரு நம்பர்ல இருந்து கூப்பிடுறேன். இன்னொரு நம்பர்ல இருந்து கூப்பிட்டு நிறைய எழுதி வச்சுக்கோங்க. 6638323619. இதுல இருந்தா கூப்பிடுவேன். கூப்பிட்டா அட்டன் பண்ணுங்க. நம்ம எதை பத்தி விலாவரியா பேசலாம் நம்ம. அண்ட் ஷாம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்கு முன்னாடி கேட்டு, உங்களுக்கு இப்போ கேலிங்கோட என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு கேட்டாரு. நான் ஒரே ஒரு சிரிப்பு தான் சிரிச்சேன். என்ன ரிலேஷன்ஷிப்? ஐ எம் ஒன் ஆஃப் த ஆர்டன்ட் யூசர் ஆஃப் த ப்ராடக்ட். இன்னைக்குன்னு கிடையாது, நான் என்னைக்கு கேலிங் ஜாயின் பண்ண அன்னையில இருந்து தான் சொன்னேன்ல, கையில எப்பவுமே கண்ணாடி வச்சிருப்பேன், போட மாட்டேன். ஏன்னா நான் வேற கண்ணாடி போடணும், அதனால இது தொங்கிக்கிட்டே இருக்கும் எப்பவுமே. ஸோ அந்த ப்ராடக்ட்ல இருந்து என்னென்ன ப்ராடக்ட்ல இருக்கோ அது எல்லாத்துக்கும் நான் ஜவாப்தாரி. அண்ட் தேங்க்ஸ் டு கேலிங்க் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஆல் பீப்புள் ஹூ ஹேவ் பீன் லிஸ்னிங். அண்ட் இவ்வளவு நேரம் நல்ல தமிழ் பேச, நான் மதுரைக்காரங்க, தமிழ்ல பேச முடியாதெல்லாம் கிடையாது. பிகாஸ் ஃபண்டமெண்டலி ஐ எம் அ ட்ரெயினர் அண்ட் ஐ எம் அ கம்ப்யூட்டர் ட்ரெயினர். அப்படி இந்த ஆங்கிலத்தில் பேசி 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 இந்த தமிழ்ல பேசும்போது கேட்குறோம்ல, சொல்லலாம்ல, அதுதான் வருதே தவிர எனக்கு வாய்ப்பளித்த இந்த கேலிங் ஆர்கனைசருக்கும் சரண்யா மேடமுக்கும் அது வரவே மாட்டேங்குது. ஓகே, தேங்க்யூ வெரி மச்.